Hello guys, welcome back. This is JEE Mains 2023 session 2 question solving session on physics. Question கேட்கப்பட்ட date 10/4/2023 shift number 2. Previously 6ஆம் தேதி 8ஆம் தேதி 10ஆம் தேதிக்கான question solve பண்ணப்பட்டிருக்கு. Now we are going with this question. As usual, our inquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா fill பண்ணுங்க for one-to-one interaction or any crash courses. Please like the content, share the content, put your comments in the comments box. Subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொஞ்சம் அதை ஷேர் பண்ணுங்கள் என்பதை சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தி ஃபஸ்ட் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் யூனிட் நம்பர் 8 கிராவிடேஷன். த டைம் பீரியட் ஆஃப் அ சேட்டலைட் ரிவால்விங் அபவ் த எர்த் சர்ஃபேஸ் அட் அ ஹைட் ஈக்குவல் டு ஆர் வில் பி வாட். ஸோ இந்த ஆருங்கிறது என்னென்னா ரேடியஸ் ஆஃப் எர்த்து, ஜியோட வேல்யூ பை ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. எர்த்து சர்ஃபேஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே ஆர் ப்ளஸ் ஹெச் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஹெச் அப்படிங்கிற வேல்யூ வந்துடும். இந்த ஹெச்சுங்கிறது எவ்வளோவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரேடியஸ் எவ்வளவோ அந்த ரேடியஸ் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ விச் இஸ் நத்திங் பட் 2 times ஆஃப் ஆர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ டைம் விச் இஸ் ஈக்குவல் டு 2π × ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் பை ஜி. அது எல் பை ஜிங்கிறது விச் இஸ் நத்திங் பட் ஒரு ஆர் பை ஜி அப்படின்னு போடலாம். ஸோ ஸ்கொயர் பண்ணால் 4π ஸ்கொயர் × ஆர் பை ஜி. ஆருங்கிறது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் 2r. அந்த 2rங்கிறத போடுறோம் அப்படின்னா 4π ஸ்கொயர் × 2r டிவைட் பை ஜி. g which is equal to pi square. அப்போ pi square gயும் கேட்டாச்சுன்னா 8r. t which is equal to square root of 8r. எதுக்கு ஸ்கொயர் ரூட்டில் இருந்தது வெளில கொண்டு வருவானே, கொண்டு வந்துட்டு மறுபடியும் ஸ்கொயர் ரூட்டுக்கு போவானேன்னு யோசிக்க வேண்டாம். நம்ம ஃபைனலாக இது எவ்வளோ டைம்ஸ் ஆஃப் ஆர் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் கரெக்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ the next question based on unit number 4 projectile motion. Two projectiles are projected at 30 degree and 60 degree with the horizontal with the same speed u1 which is equal to u2. The ratio of maximum height attained by two projectiles h1 divided by h2 is equal to what? h ஓட formula u square sin square theta 1 by g divided by u square sin square theta 2 divided by g. u cancel, g cancels. Sin square 30 divided by sin square 60. அப்போ 1 by 4 root 3 by 4. ஏன்னா இங்கே 1 by 2 ஸ்கொயர் அடிக்கிறோம், இங்கே root 3 by 2 ஸ்கொயர் அடிக்கும் போது 3 by 4னு மாறுது. ஸோ இது கொண்டு வந்தீங்கன்னா 1:3 அப்படிங்கிறது இதற்கான கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். The next question based on assertion reasoning based on unit number 7. An electric fan continues to rotate for some time after the current is switched off. ஆகும். The fan continues to rotate due to inertia of motion. So inertia அப்படின்னு சொல்லும்போதே law of நமக்கு uncertainty, ஓகே, uncertainty principle அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு ஆப்ஜெக்டோட என்ன சொல்கிறது தட் மோஷன் கண்டினியூ ஆகக்கூடிய அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் நமக்கு இனர்ஷியா ஆஃப் மோஷன் சொல்லக்கூடியது. ஒரு கண்டினியூஸ் மோஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நம்ம ஸ்டாப் பண்ணும்போது சடன்லி இட் ஓன்ட் ஸ்டாப், இட் வில் கண்டினியூ டு மூவ் டியூ டு இட்ஸ் இனர்ஷியா அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் போத் ஏ அண்ட் ஆர் கரெக்டு. ஸோ ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் தி கரெக்ட் ஒன். The next problem based on unit number 17 capacitors. The distance between two plates of a capacitor is d and our capacitance C1. When the air is the medium between the plates. If a metal sheet of thickness 2d by 3 and of same area as plate is introduced between the plates, the capacitance becomes C2. So ratio of C2 by C1 என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு விஷயம் பொறுத்த மட்டும் ஏர் கேப் இல்லை இருக்குது, அதோட டயாமீட்டருங்கிறது டிஸ்டன்ஸுங்கிறது டின்னு பார்க்குறோம். நடுப்புற இப்போ 2d by 3ன்னு ஒரு பிளேட், ஒரு ஏர் கேப்பில் இருக்கக்கூடிய நடுப்புற ஒரு பிளேட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. இதோட வேல்யூ இங்கே C1 இருக்குது, இங்கே C2 இருக்குது. த ரேஷியோ ஆஃப் C2 டிவைடட் பை C1 என்னங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். Formula for C1 equal to E0A by D. So இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. By C2 E0A divided by D minus 2D by 3. இந்த total distance D minus 2D divided by 3 போடும்போது 3D minus 2D D by 3, Dக்கு மேலே 3 போகும். So C2 by C3 போகும்போது 3 into E0 by A divided by epsilon naught or A by D அப்படின்னு போடும்போது இந்த வேல்யூஸ் எல்லாமே அழகாக கேன்சல் ஆகும். The ratio will be equal to 3:1. ஆப்ஷன் 3:1. இங்கே நமக்கு ஆப்ஷன் 2 அப்படிங்கிறது இங்கே நமக்கு கரெக்டாக இருக்குது. ஒருவேளை நம்ம தெரியாதனமாக C1 by C2ன்னு போட்டோம்னா 1:3ன்னு வரும். மேபி இங்கே ஆப்ஷன் 1:3 இருந்தால் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ C2 by C1னா அந்த ஆர்டர் படி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். அது மிஸ் பண்ணிடுவோம், அதுக்காக தான் நம்ம திருப்பி சொல்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் யூனிட் நம்பர் 21. The amplitude of magnetic field in an electromagnetic wave propagating along y-axis அப்படின்னு சொல்லும்போது 6 × 10⁻⁷ டெஸ்லான்னு சொன்னாலே மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இஸ் வாட்? இ கண்டுபிடிக்கணும். ஸோ இ பி இணைக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொன்னீங்கன்னா we know that C equal to E by B. இ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சியும் பியும் மல்டிப்ளை பண்ணுறோம். சியோட வேல்யூ 3 × 10⁸, பியோட வேல்யூ 6 × 10⁻⁷ -7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 180.
ஸோ இங்கே 18 × 10 வரும் 180 வோல்ட் பர் மீட்டர். ஸோ அந்த வேல்யூ இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் 180 வோல்ட் பர் மீட்டர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். The next one, unit number 13, kinetic theory of gases. A gas mixture consists of 2 moles of oxygen, 4 moles of neon at temperature T. Neglecting all vibrational mode, the total internal energy del U அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது formula for del U for oxygen and then neon. So oxygen is being diatomic, the degree of freedom is 5. So 5/2. அதோட மோல்ஸுங்கிறது 2 இருக்குது. ஸோ 5/2 2 × RT which is equal to 5 RT. அதுவே நியானை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மோனோட்டாமிக். ஸோ அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3. ஸோ F is equal to 3. 3/2 இன்ட்டு அதோட மாலிகூல்ஸோட வேல்யூஸ் 4. 3/2 × 4 RT. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6 RTன்னு வரும். ஸோ del U which is nothing but ரெண்டுத்தையும் ஆட் தான் பண்ணணும். டோட்டல்னு சொல்லும்போது சம் பண்ணணும் இல்லையா? ஸோ அதை நம்ம சம் தான் பண்ணுறோம். 5 RT + 6 RTங்கிறது 11 RT அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. You have to take option number 2. The next problem based on unit number 14. For a periodic motion represented by equation y equal to sin omega t plus cos omega t. So the amplitude of motion is what? Amplitude nu solumbodhu inge a sin omega t plus b cos omega t இந்த equation வரணும். a ஓட வேல்யூ எதுவும் கொடுக்கல, b ஓட வேல்யூ எதுவும் கொடுக்கப்படலை அப்படின்னா I have to take it as 1. அப்போ a-வும் ஒன்று தான், b-யும் ஒன்று தான். So a which is equal to square root of a square plus b square, 1 square plus 1 square னு சொல்லும்போது a equal to square root of 2. இதை வெறும்னா ப்ளஸ் பண்ணால் 2ன்னு வரும். ஸோ ஆக்சுவலாக இது ஸ்கொயர் ரூட்டில் கொண்டு போகணும். ஸோ ஆன்சர் இஸ் √2 அப்படிங்கிறது இதற்கான சரியான ஆன்சராக இருக்கும். The next question asked in unit number 3. As also in the question NEET 2023 இருக்குது. இந்த கொஸ்டின் கூட நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. When a person travel x distance with velocity v1 and then x distance with velocity v2 in the same direction, the average velocity of the person is v, then the relation between v, v1, v2 will be what அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ கொஸ்டினை பேஸ் பண்ணும்போது v1 = x/t1, அப்போ t1 = x/v1, likewise t2 is equal to x/v2 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஆவரேஜ்னு போட்டிங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் x + x / x/v1 + x/v2. இதுலேருந்து எக்ஸை காமனாக எடுக்கலாமா? 1/v1 + 1/v2. இந்த எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகுது. 2 / v1 + v2 / v1 v2. ஆன்சரில் இதுக்கு மேலே போகுச்சுன்னா 2v1 v2 / v1 + v2. அப்பாடா, நம்ம எல்லா ஆன்சரையும் முடிச்சிட்டோம். இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தா இருக்கவே இருக்காது. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த ஸ்டெப்பில் இதை அப்படியே ரீரிவைஸ் பண்ணுறோம். எப்படி இதை ரீரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆன்சர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, v வெலாசிட்டிங்கிறது வியா, ஸோ இட் இஸ் v அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் இங்கே v = 2 / v1 + v2. இதை இங்கே கொண்டு போவோம். இந்த வியை பாட்டமில் கொண்டு வரலாமா? ஸோ கொண்டு வந்தால் 1/v1 + 1/v2 which is equal to 2 / v. ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் 3 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன தான் ஆன்சரை வேகமாக கண்டுபிடிச்சாலும் அவங்க கொடுக்கக்கூடிய ஆப்ஷனுங்கிறது நமக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆன்சரை பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஃபிகல்ட்டியே. உங்களுக்கு டக்குன்னு மைண்ட் வராது, என்னடா அது நம்ம சால்வ் பண்ணுறோம் எதுவுமே நம்ம கிடைக்கலையேங்கிற மைண்ட் செட் வரலாம். ஸோ ஆன்சரை கண்டுபிடிச்சி முடிக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்து முடிச்சுட்டு ஆப்ஷனில் எது நமக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் தி ஆன்சர். ஸோ ஆஸ் ஃபார் திஸ் ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் கரெக்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். The next question based on unit number 12. A gas is compressed adiabatically. Which one of the following statement is not true அப்படின்னு சொல்லும்போது there is no change in internal energy அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. Temperature of gas increases அப்படி பார்த்தீங்கன்னா ஓகே கரெக்டு. The change in internal energy is equal to work done of the gas அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. There is no heat supplied to the system. Q = 0 அது கரெக்ட். Q = 0 தான். ஸோ இப்போ Q = 0னா del U which is equal to del W. அப்போ தேர்டும் கரெக்டு, ஃபோர்த்தும் கரெக்டு. டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் ஆப்வியஸ்லி இன்க்ரீசஸ். இது மூணுமே ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. நோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது ராங். ஏன்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஒர்க்கும் இன்டர்னல் எனர்ஜியும் மாறும். இன்டர்னல் எனர்ஜி ரெஸ்ட்டில் இருக்கும்போது ஒரு கண்டிஷனில் இருக்கும், அது எக்ஸைட்டட் கண்டிஷனுக்கு மாறும்போது வேறு மாதிரி மாறும். ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஒர்க் டன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் தப்பான ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 இஸ் ராங் அப்படிங்கிறத பார்க்குறோம். தி நெக்ஸ்ட் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் யூனிட் நம்பர் 8 9 மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸில் வரும். Young's model of material of wires A and B are in ratio 1:4, while area of cross section ratio 1:3. If the same amount of load both applied F1 = F2, the amount of elongation del L produced in the wire A and B will be in the ratio of what
அப்படிங்கிறது கேட்குறாங்க. அப்போது del L1 is to del L2 எவ்வளோங்கிறது கேட்குறாங்க. லென்த் ஆஃப் த வேர்ஸ் ஏபி ஆல்சோ சேம். இப்போ இந்த கொஸ்டினில் L1 equal to L2, E1ஓட வேல்யூ E2ஓட வேல்யூ, A1ஓட வேல்யூ A2ஓட வேல்யூ, F1 F2ங்கிறது காமன், இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணி அடுத்த நிமிஷத்தில் குவிக்காக முடிக்க வேண்டிய ப்ராப்ளம். ஸோ del L1 divided by del L2 which is equal to F1 L1 by A1 E1 divided by F2 L2 divided by A2 E2. லோடு ரெண்டும் சேமாக அடிச்சிடலாமா, லென்த்து சேம் அடிச்சிடலாமா. ஸோ அப்போ A2 E2 ஏன்னா இது 1/, இருக்குது, பாட்டமில் A1 E1 வந்துடும், இது மேலே போயிடும். A2 E2 divided by A1 E2. ஸோ 3/1 4/1 அழகாக போட்டோம்னா we will get 12:1 அப்படிங்கிற ரேஷியோ நமக்கு கிடச்சிரும். ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் கரெக்ட். ஆப்ஷன்லேயே 1:12 இருக்குது. கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணி நம்ம இந்த டிவிஷன்ஸை மாற்றி போட்டாலும் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் 12:1ங்கிறத பார்க்குறோம். தி நெக்ஸ்ட் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் யூனிட் நம்பர் 26 டியூவல் நேச்சர். அதுலேயும் நமக்கு தேவையான வேல்யூஸ் பார்க்குறோம். ஸோ வேரியேஷன் ஆஃப் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V0ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷனோட வேல்யூ எல்லாத்தையுமே டயக்ராமில் கொடுத்துட்டாங்க. ஸோ we have to find the work function. ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் which is nothing but h into fன்னு பார்க்குறோம். ஹெச்சோட வேல்யூ Planck's constant 6.6 into 10 power minus 34. எஃபோட வேல்யூ ஏன்னா இங்கே விங்கிறது into 10 power 14 ஹெர்ட்ஸு எந்த பாயிண்டில் இருக்குன்னா 5ல் இருக்குது. ஸோ we can take it as 5 into 10 power 14 அப்படின்னு எடுக்கலாம். ஸோ எடுக்கும்போது we will get 33 into 10 power minus 20 ஜூல்ஸ். அது எப்படி ஜூல்ஸு? ஹெச்சோட ஃபார்முலா ஜூல் செகண்டு, ஃப்ரீக்வன்சிங்கிறது 1/second. ஸோ விச் இஸ் நத்திங் பட் ஜூல். இந்த ஜூலை நம்ம ஆன்சர் வந்து 33 இருக்கான்னு பார்த்தா இல்லை, எல்லாமே எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கும். ஸோ ஹவு டு கன்வெர்ட் 1 ஜூல் டு 1 எலக்ட்ரான் வோல்ட் கன்வெர்ட் பண்ணணும்னா டிவைடட் பை 1.6 into 10 power minus 19 போடணும். ஸோ 3.3 இன்ட்டு இது 33 into minus 20ன்னு கொண்டு போகலாம். இல்லை 3.3 into 10 into 10 power minus 20 ஏன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 33. இது 1 இருக்குது, இங்கே 20 இருக்குது. அப்போ 3.3 into 10 power minus 19. 1 minus 20னா minus 19. இதை ஏன் போடுறோன்னா இங்கே 1.6 into 10 power 19 இருக்கு இல்லையா, இதையும் கேன்சல் பண்ணுறதுக்கு போட்டோன்னா ஆல்மோஸ்ட் 2.07 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ நமக்கு இந்த ஆப்ஷனான ஃபஸ்ட் ஆப்ஷனை we can choose it. Okay. The next problem based on Balmer and Lyman series based on problem unit number 27. If 917 Armstrong be the lowest wavelength of Lyman series, then the lowest wavelength of Balmer series will be how much angstroms? So Lyman series பொறுத்த மட்டும் n equal to 1ங்கிறது lowest, E0 by 1 square equal to hc by lambda. So E which is equal to hc by lambda இருக்கு இல்லையா, divided by nங்கிறத போடுறோம். இங்கே nங்கிறது 1ன்னு போட்டிங்கன்னா hc by 917. So epsilon naught which is equal to E0 which is equal to hc by 917. Balmer series பொறுத்த மட்டும் அது E0 divided by n square equal to hc by lambdaன்னு போடும்போது இங்கே என்னோட வேல்யூ 2ன்னு அப்ளை பண்ணுறோம். போட்டிங்கன்னா 4 E0 by 4 which is equal to hc by lambda. இப்போது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கொண்டு போகும். இந்த hc by 917 இங்கே கொண்டு வந்து போட்டோம்னா hc divided by 917 இங்கே ஆல்ரெடி இருக்கிற 4 which is equal to h into c by lambda. ஸோ h ரெண்டுத்துக்குமே h Planck's constantங்கிறது காமனு, velocity of light is also common. அப்போ டைரெக்டாக lambda which is equal to 917 into 4ன்னு போட்டுடலாமா. we will get the answer of 3668 ஆங்ஸ்ட்ராங். இங்கே ஆங்ஸ்ட்ராங் நான் வந்து 10 power minus 10ன்னு மாற்றலாமா நீங்கள் கேட்கலாம். கொடுத்துருக்கிற கொஸ்டினும் ஆங்ஸ்ட்ராங், ஆன்சரும் ஆங்ஸ்ட்ராங் இருக்கிறனால தான் நான் யூனிட் சேஞ்ச் பண்ணல. அப்படி கொடுத்து இங்கே ஒரு வேளை மீட்டர் அப்படிங்கிற வேல்யூ கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா ஐ வில் டெஃபினெட்லி சேஞ்ச். சரிங்களா, அதை பேஸ் பண்ணி கூட நமக்கு ஆன்சர்ஸ் வரும். The next problem based on unit number 18 current electricity. Likewise there resistance பற்றின ப்ராப்ளம் இருக்கிறதுனால rectangular parallel pipe is measured as 1 cm 1 cm 100 LBH அப்படிங்கிறது ஆர்டர். With specific resistance is 3 into 10 power minus 7 ohm meter, then the resistance between its opposite rectangular faces will be how much? 10 power minus 7 ohms. ஸோ இப்போ கொஸ்டின் R equal to rho into L by A அப்படிங்கிற வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஓம் மீட்டர்னு இருக்கிறனால அந்த வேல்யூவை 3 into 10 power minus 7 போட்டுடலாம். எல்லோட வேல்யூ கூட இங்கே 1 cm-ங்கிறது 10 power minus 2 இங்கே நம்ம போட்டுடலாம். இந்த ஏன்னு வரக்கூடிய இடத்துல மட்டும்தான் இப்போ என்ன பண்ணுவோன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு லென்த் இன்ட்டு பிரெத் அப்படி போட்டிங்கன்னா வெறும் 1 into 10 power minus 4 அப்படின்னு போட்டிங்கன்னா நான் அந்த ஆர்டர்லேயே உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இட்ஸ் அ சிம்பிள் ஸ்டெப், அதனால தான் நான் கேட்குறேன். ஸோ 3 into 10 power minus 9 வரும் இல்லையா, 10 power minus 9 டிவைடட் பை 10 power minus 4 இதை போட்டிங்கன்னா 3 into 10 power minus 5 ohms. இப்போ இது -7ல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோன்னா 0. அப்போது 3லேருந்து 300 into 10 power minus 2
into 10 power minus 5 அப்படின்னு போடும்போது which is nothing but 300 into 10 power minus 7 ohms அப்படின்னு நம்ம போடுவோம். சரியா? இப்போ இந்த வேல்யூ நம்ம போடும்போது it is wrong. ஏன்னா as per order நம்ம பண்ணியிருக்கோம். இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா it is nothing but between its tau opposite rectangular faces. Opposite rectangular facesனு வரும்போது இந்த இடத்த கன்சிடர் பண்ணும். ஸோ you have to consider this. இந்த டிஸ்ஸை கன்சிடர் பண்ணும்போது it is like this 100 into 1 இல்லையா? அப்போ அதான் 100 into 1 போது 100 into 10 power minus 4. இப்போ இங்கே வரக்கூடிய வேல்யூவில் டிவைடர் பை ஒரு 100 வந்துடும். வரும்போது we will get 3 தான். ஸோ 3 into 10 power minus 7 ohms. ஸோ the value is 3. நம்ம பண்ணக்கூடிய சின்ன மிஸ்டேக்னால 3க்கும் 300க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எவ்வளவு? into 100 times. இந்த 100 டைம்ஸை நம்ம மிஸ் பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கரெக்டாக அந்த வேர்டிங்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸை வச்சு பார்க்கணும். அதனால தான் முதல்ல நீங்கள் வந்து ஆப்போசிட் ஃபேஸஸ் கொடுக்காமல் நார்மல் ஃபேஸ் கொடுத்தாங்கன்னா என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறது இங்கே நான் சால்வ் பண்ணி காட்டினேன். ஆப்போசிட் ஃபேஸ்னு வரும்போது என்ன வரும் அப்படிங்கிறது நான் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் அதை கரெக்டான ஒரே ஃபேஸிங்கில் இப்போ ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்து ஏ பி சி டி 4 ஆப்ஷன், அதில் 3ங்கிற ஆப்ஷனும் கரெக்டு, 300ங்கிற ஆப்ஷனும் கரெக்டு. எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ அதற்காக நம்ம சொல்லியிருக்கோம் கீவேர்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் நீட் அண்ட் JEE. ரெண்டுத்துக்குமே அது மேண்டேட்டுங்கிறனால தான் நம்ம உட்காந்து எக்ஸ்க்ளூசிவாக சால்வ் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் மேக் ஏ க்ளோஸ் லுக்காக என்னென்னு பார்த்துங்க. ஓகே, த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் யூனிட் நம்பர் 4 and 5. ரெண்டுத்துக்குமே இது காமனாக வரும். ஏன்னா மோஷன் ஆஃப் பிளேன்லேயும் வரும், இது மோஷன் ஆஃப் லா ஆஃப் ஃபோர்ஸஸ்லேயும் வரும், லா ஆஃப் மோஷன்லேயும். ஃபோர்ஸ் மைனஸ் FPK is acting on the origin of the coordinate system. The torque about the point 2 minus 3 is P into AI plus BJ. The ratio of A by B is x by 2. The value of x is what? சின்ன கொஸ்டினை எவ்வளோ தூரம் குழப்பறாங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆர்ஜின்னு சொல்லும்போது 0,0ங்கிற கோஆர்டினேட் சிஸ்டத்துலேருந்து R வரைக்கும் போயிருக்கு. ஸோ R வெக்டார் ஈக்குவல் டு 0 minus 2 0 minus of minus 3 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா minus 2i plus 3j அப்படிங்கிறது வந்துடும். இந்த வேல்யூவோட ஃபோர்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம் மைனஸ் பிகே. minus into minus plus 2p I into k which is equal to minus j. ஏன்னா அது வெக்டார் ப்ராடக்டில் இருக்குது. லைக்வைஸ் 3 into minus p minus 3p. j into k is i. அப்போது minus 2pj minus 3pi. இதை in terms of p அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இல்லையா? p of ai plus bjன்னு மாற்றும் போது p into ai plus bjன்னு மாற்றினீங்கன்னா we will get capital P which is equal to minus 2j minus 3iன்னு வருமா? நம்ம ஐக்கும் ஜேக்கும் தான் கரெக்டாக மாற்றணும். p இன்ட்டு மைனஸ் 3i மைனஸ் 2j அப்படின்னு போடுறோம். இப்போ நமக்கு தேவை a டிவைடட் பை b. ஏவோட வேல்யூ மைனஸ் 3, பியோட வேல்யூ மைனஸ் 2. இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வேகமாக சால்வ் பண்ணும்போது ஒரு குழப்பம் வரும். இங்கே முதல்ல ஜே இருக்குது, இங்கே ஐ இருக்கு இல்லையா? இங்கே அதை என்ன பண்ணிடுவீங்க 2/3ன்னு போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த மிஸ்டேக் வருங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். கட் பண்ணும்போது 3/2. நம்மளோட ஆன்சர் x/2. இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா x ஈக்குவல் டு 3. ஒருவேளை இங்கே நம்ம 2/3 நம்ம தெரியாமல் மாற்றி போட்டோம் அப்படின்னா இங்கே x/2 வேறு இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த ஆன்சர் குழப்பம், என்னடா இது மிஸ் ஆகுது. ஸோ இந்த ஆர்டர் படி நீங்கள் கரெக்டாக போனீங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் x ஈக்குவல் டு 3. அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் டு நோ அபவுட் தி வெக்டார் மல்டிப்ளிகேஷன், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். டாட் ப்ராடக்ட் இருக்குது, கிராஸ் ப்ராடக்ட் இருக்குது. கிராஸ் ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் இஸ் நாட் அட் ஆல் அ பிக் ஸ்டஃப். தி ஆன்சர் இஸ் 3 அப்படிங்கிறத நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? The next problem based on unit number 10, mechanics of fluids. Figure showing a liquid being pushed off the tube by the piston having area of cross section 2 cm square. The area of outlet அப்படின்னு சொல்லிட்டாலே அது A2 தான். அப்போ இங்கே இருக்கிறது A1. ஸோ எடுத்தோன்னே A1 எது A2 எதுன்னு போட வேண்டாம். என்ட்ரு ஆகக்கூடியது ஒன்று, எக்ஸிட்னு சொல்லும்போது இங்கே A2. அப்போது ப்ராபப்ளி திஸ் இஸ் இன்லெட் அப்படிங்கிறத பார்க்குறோம். If the piston is pushed at the speed of V equal to 3 cm per second, சென்டிமீட்டரில் இருக்குது. the speed of outgoing fluid, outgoing சொன்னால் V2. அப்போது இங்கே புஷ் பண்ணுறது V1 ஆகிடுது. ஸோ இஸ் ஈக்குவல் டு வாட்? சென்டிமீட்டர் பர் செகண்டில் தான் அவங்க ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ யூ நீட் நாட் சேஞ்ச் தி சென்டிமீட்டர். இங்கே இருக்கிறத சென்டிமீட்டர் ஸ்கொயரில் சேஞ்ச் பண்ண வேண்டாம். பட் இங்கே இருக்கிறத மில்லிமீட்டர் ஸ்கொயரை யூ ஹாவ் டு சேஞ்ச் இட் டு சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போது 10 millimeter square which is equal to how many centimeter square அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? 1 millimeterலேருந்து 1 centimeterனா 10 டைம்ஸு. இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது 100 centimeter square. அப்படியா? இல்லை, 1 millimeter 1 centimeter which is equal to 10 millimeter. அப்போது 1 millimeter equal to 10 power minus 1 centimeter. இங்கே 10 power minus 2 centimeter அப்படிங்கிறது இங்கே நமக்கு வரும்.
சரி, இப்போ இந்த வேல்யூஸை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஹவ் யூ ஆர் கோயிங் டு சப்ஸ்டியூட்? இந்த வேல்யூ எல்லாத்தையும் இப்போ நம்ம மீட்டராகவே மாற்றிடலாமா? அப்போ நமக்கு ஒரு குழப்பம் வேணாமல் இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், டோட்டலி வி ஆர் கோயிங் டு சப்ஸ்டியூட். நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறத சொல்லிடுறேன். A1 2 × 10⁻⁻4 சென்டிமீட்டர், V1 4 × 10⁻², மீட்டர் பர் செகண்ட். A2ஓட வேல்யூ 10 × 10⁻6 மில்லிமீட்டர் ஸ்கொயர். V2ஓட வேல்யூ அப்படியே எடுத்திருக்கேன். பண்ணும்போது 0.8 மீட்டர் பர் செகண்ட் விச் இஸ் கன்வெர்டட் அஸ் 80 சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு இந்த ஆன்சரை முடிக்கிறேன். ஸோ ஃபைனலாக நீங்கள் மீட்டர் பர் செகண்டில் வச்சு இங்கே கொண்டு போனாலும் சரி, இல்லை 10⁻2 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறத கொடுத்து அதுலேருந்து நீங்கள் ஆன்சர் கொண்டு போனாலும் சரி. ஓகே, தட்ஸ் a easy stuff. ஓகே, boss M is attached to a horizontal spring and executes simple harmonic motion of amplitude 1 meter and the time period 3.16 seconds. 14. The maximum force exerted by the spring on the block. So usually force equal to mass into acceleration போய் முடிச்சிருவோம். இது யூஸ்வலாக நமக்கு 4th அல்லது 5th யூனிட்டில் இருக்கக்கூடிய கான்செப்டில் தான் வரும். பட் ஏன் இது இங்கே 14th யூனிட்டாக மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் கம்மிங் அண்டர் ஆம்ப்ளிடியூட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் வருது. சரிங்களா? ஸோ இந்த ஆக்சலேஷன் விச் இஸ் நத்திங் பட் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏ. ஸோ ஒமேகா ஸ்கொயர் விச் இஸ் நத்திங் பட் ஒமேகாங்கிறது 2π/t இல்லையா? இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2π/t ஸ்கொயர் இன்ட்டு ஏ. ஸோ 4π² இன்ட்டு திஸ் ஏங்கிற வேல்யூ ரேடியஸ் யூஸ்வலாக சொல்லுவாங்க. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் திஸ் இஸ் யுவர் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ தட் இஸ் யுவர் ரேடியஸ். ஸோ அந்த டிஸ்டன்ஸை ஆம்ப்ளிடியூடாக எடுக்கிறோம். ஸோ 4π²/t², அதை 5ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் போட்டால் வி கெட் 20 நியூட்டன்ஸ். ஸோ த ஆன்சர் இஸ் கம்மிங் அண்டர் 20 நியூட்டன் அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் யூனிட் நம்பர் 6, ஒர்க் பவர் எனர்ஜி அந்த யூனிட்டில் வரும். வித் மேக்ஸிமம் லோட் கேரிட் பை தி எலிவேட்டர் இஸ் 1400 kg, 600 kg பேசஞ்சர்ஸோடையும் 800 kg எலிவேட்டரோட வெயிட்டும் இருக்குது. விச் இஸ் மூவிங் அப் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் 3 மீட்டர் பர் செகண்ட் அண்ட் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் இஸ் 2000 நியூட்டன். தென் தி மேக்ஸிமம் பவர் யூஸ்டு பை த மோட்டார் இஸ் ஹவு மெனி கிலோவாட் அப்படிங்கிறது கொஸ்டின், ஜியோட வேல்யூ. ஸோ இப்போ லிஃப்ட்டு மேலே போயிட்டுருக்கு, ஏன்னா கேரிட் பை அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் மூவிங் அப் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு, மேலே போயிட்டுருக்கு. அப்போது கேபிளோட டென்ஷனுங்கிறது இந்த டைரக்ஷன்லையும், வெயிட்டுங்கிறது பாட்டம் நோக்கியும் போயிட்டுருக்கும். மூமெண்ட் எந்த பக்கம் ஃபோர்ஸோட மூமெண்ட் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ஃப்ரிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது பேர். ஸோ கேபிட்டல் டீங்கிறது பாசிட்டிவ், மைனஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மைனஸ் W = 0, கேபிட்டல் T = W + F அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரும். ஸோ டபிள்யூங்கிறது மாஸ் இன்ட்டு கிராவிட்டி, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆல்ரெடி இருக்குது. மாஸோட வேல்யூ 1400, கிராவிட்டியோட வேல்யூ 10 ப்ளஸ் 2000 போடும்போது 16000 நியூட்டன் ஃபார் டென்ஷன் மட்டும். அவங்க கேட்குறது பவர். பவர் விச் இஸ் நத்திங் பட் திஸ் ஃபோர்ஸ் இன்ட்டு தட் வாட் நம்ம இங்கே இருக்கக்கூடிய திஸ் வெலாசிட்டி. ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி, பவர் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டியில் ஃபோர்ஸோட வேல்யூ தான் டென்ஷனுங்கிறது தெரிஞ்சிடுச்சு 16000, வெலாசிட்டியோட வேல்யூ 3, அப்போ 48000 வாட். கிலோ வாட்னா 10⁻³ வாட் அப்படின்னு அர்த்தம். அப்போ 48 × 10⁻³ வாட் விச் இஸ் ஈக்குவல் டு 48 கிலோவாட் அப்படிங்கிறது இந்த ஆன்சர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ தட்ஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். அடுத்த கொஸ்டின்ஸ்லையும் நம்ம கொஸ்டின் சால்விங் கண்டினியூ ஆகப்படும். ஸோ எல்லா பார்ட்ஸையும் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description box. தேவைப்பட்டால் பயன்படுத்திங்க ஃபார் 1-to-1 interaction or crash course. Please like our content, share our content, put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.